இந்த உலகத்துல பாருங்க, சில மனிதர்களோட நம்ம நேரத்தை செலவழிப்போம். நீங்க நெருக்கமா பழகுன ஆட்கள், நீங்க ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணின அந்த பர்சன் இன்னைக்கு உங்க கூட இருக்கிறாங்களா? நீங்க எந்த நபரிடத்துல நீங்க அதிகமாய் பழகுனீங்களோ, நீங்க எந்த நபரிடத்துல நீங்க அதிகமாய் நேரத்தை செலவிட்டீங்களோ, அந்த பர்சன் இன்னைக்கு உங்க கூட இருக்கவே மாட்டாங்க. ஆனா அந்த அன்பை ஆரம்பிக்கும் போது செத்தா கூட நம்ம பிரிய மாட்டோம்டா, நம்ம நகமும் சதையும் மாதிரி நம்ம இருப்போம்டா அப்படின்னெல்லாம் நம்ம நினைச்சோம். அவங்களோட பேசுறது உங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு, அவங்களோட இருந்த அந்த நாட்கள் எவ்வளவு நீங்க மகிழ்ச்சியா இருந்தீங்க. ஆனா இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, அவர்களை நெருங்க நெருங்க அவங்களிடத்துல டைம் ஸ்பெண்ட் பண்ண சில நேரத்தில் நம்முடைய மரியாதை குறைஞ்சிருச்சு. அவங்க நம்மளை ரொம்ப காயப்படுத்த ஆரம்பிச்சாங்க. யார் உங்களை ரொம்ப காயப்படுத்தினாங்க? யார் உங்களை ரொம்ப ஏமாத்தினாங்க? யார் உங்களை ரொம்ப தூசிச்சாங்க? யார் உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்தினாங்கன்னா, நீங்க யாரிடத்துல அதிகமாய் பழகுனீங்களோ அவங்க தாங்க இன்னைக்கு உங்களுக்கு எதிராக நிற்கிறாங்க. அவங்க தாங்க இன்னைக்கு உங்களை போட்டு கொடுத்தாங்க. அவங்க தாங்க உங்க மனசை ரொம்ப கஷ்டப்படுத்தினாங்க. நீங்க நினைச்சு பாருங்களேன். நீங்க யாராவது ஒருத்தரோட 25 வருஷமா நான் கண்டினியூவா ரொம்ப நான் க்ளோஸ்டா இருக்கேன் நீங்க சொல்ல முடியுமா? மனுஷனிடத்துல நம்ம க்ளோஸ் ஆக ஆக, மனுஷனிடத்துல நம்முடைய நேரங்களை செலவு பண்ண வெறுப்பும் கோபங்களும் தான் அதிகமா வந்துச்சு. ஆனா இது நீங்க ஆண்டவரிடத்துல எடுத்து பாருங்க. ஆண்டவரிடத்துல நேரத்தை அதிகமாக ஸ்பெண்ட் பண்ண யார் வெட்கப்பட்டு போயிருக்கிறாங்க? யார் மனசு வருத்தப்பட்டு இருக்குது? யாரெல்லாம் ஆண்டவரிடத்துல அதிகமான நேரத்தை செலவு செய்தார்களோ அவரை நெருங்க 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 ஆசீர்வாதம், சுகம், பலன், பரிசுத்தம், உலகத்துல இருக்கிற ஞானம், இது அனைத்தையும் ஆண்டவரை நெருங்க 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 வித்தியாசமா நமக்கு கிடைக்குது. அதனால நம்ம எல்லாருமே ரொம்ப அறிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, உங்களுடைய நேரங்களை நீங்க செலவு பண்றீங்க பாருங்க, அதுல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நீங்க கொடுக்குறீங்க பாருங்க, வீணான ஒரு இடத்துல போகக்கூடாது, பாதாள குழியில விழக்கூடாது. உங்களுடைய ஸ்தோத்திரங்கள், உங்களுடைய ஜபங்கள் கூட வீணா போகக்கூடாது.